அதான் டக்குன்னு வாயில வர மாட்டேங்குதே. சரி, நீ அந்த இன்சூஸ் அது வாயில நுழைய மாட்டேங்குது. ஏன்டா அங்க போல? இல்லம்மா, ஒரு மாதிரி ஃபீவரா இருக்குமா. டேய், கண்ட கண்ட காய்ச்சல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்கடா. முதல்ல டாக்டரை பார்த்து ஊசி போட்டு வா. நீ வேறம்மா, கடவுள் அவ்வளோ சீக்கிரம் நம்மளெல்லாம் டச் பண்ணவே மாட்டான். ஏய், ரஞ்சினி வராடா. வாமா வா, உட்காருமா உட்காரு. வாங்க ரஞ்சினி. பரவாயில்ல ஆண்டி. என்னாச்சு சோமு? இன்ஸ்டியூட் போனேன், நீங்க வரலன்னு சொன்னாங்க. அதான் என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை ரஞ்சினி, லைட்டாக ஃபீவர். என்ன இவ்ளோ அலட்சியமா சொல்றீங்க? வாங்க முதல்ல பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். நல்லா சொல்லுமா. நான் சொன்னா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ தான் அவனுக்கு சரியான ஆளு. ரஞ்சினி, நீங்களாம் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மனசு நல்லா இருந்தா எந்த வியாதியும் கிட்டயே வராதே. ஏன், என்னாச்சு? சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். எங்க ஆண்டி? எங்க போறது? கோயிலு குளம்னு போக வேண்டியதுதான். எனக்காவது அப்படி ஒரு பாக்கியம் இருக்கு. கோயில்ல உட்காந்து மனசுருக வேண்டிட்டு என் கவலையெல்லாம் போக்கிக்கிறேன். என் பிள்ளைக்கு அதுவும் இல்லையே. தினமும் மனசால உருகி உருக்குலைஞ்சு போயிட்டான். இப்போதைக்கு நீ ஒருத்திதாமா அவனுக்கு ஆறுதல். நல்லதா 4 வார்த்தை அவனுக்கு ஆறுதல் சொல்லுமா. நான் இப்ப வந்துடுறேன். வரம்பா சோமு. உட்காருங்க ரஞ்சினி. சோமு, என்ன நடந்துச்சு? உங்களை தான் கேக்குறேன், என்ன நடந்துச்சு? புதுசாக சொல்கிறதுக்கு என்னங்க இருக்கு? எல்லாம் வழக்கம் போல தான். என்ன, மதி சண்டை போட்டாங்களா? சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா. இப்ப என்ன திடீர்னு? காரணமே இல்லைனாலும் தையத்தக்கன்னு குதிப்பா. அதில் என் சைடில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்புறம் கேட்கவா வேணும்? மதியோட நகையை வாங்கி அடமானம் வச்சுட்டேங்க. இது எல்லார் வீட்லையும் நடக்கிற சாதாரண விஷயம் தானேன்னு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேங்க. திடீர்னு நடுராத்திரில ஏந்து உட்காந்துக்கிட்டு இப்போவே எனக்கு நகையை திருப்பி கொடுன்னு கத்துறா. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் கேட்கல. காலையில் வரைக்கும் டைம் கொடுமான்னு அவ கையை பிடிச்சி கெஞ்சுறேன். இங்கே பாரு, என் கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா. இதெல்லாம் கூட பரவாயில்ல ரஞ்சினி. நகையை கூட யாரு கையில் காலில் விழுந்தாது வாங்கி கொடுத்துருன்னு வச்சுக்கோயேன். ஆனால் இப்போவே டைவர்ஸ் கொடுன்னு ராத்திரியில் ஒப்பாரி வைக்கிறா. அது என்ன கடையில் விற்கிற பொருளா கேட்டோடனே வாங்கி கொடுக்கறதுக்கு? அப்படியே இருந்தாலும் எப்படி ரஞ்சினி வாங்கி கொடுக்கறது? இத்தனை நாள் அவன் என் கூட வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடாதா? இப்ப மட்டும் உங்க வாழ்க்கையில அப்படின்னு அர்த்தத்தை கண்டுட்டீங்க. என்ன ரஞ்சினி சொல்ற? ஐயோ, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க சோமு? உங்களுக்கே முட்டாள்தனமா இல்ல? எது ரஞ்சினி? கட்டின பொண்டாட்டி மேல பாசம் வைக்கிறது முட்டாள்தனமா? தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. எனக்கு உங்க மேல கோவமா வருது. பரஸ்பரம் 2 பேரும் பாசம் வைக்கிறதுக்கு பேர் தான் லைஃப். நீங்க பண்றது சென்டிமெண்டல் ஃபூலிஷ்னஸ். வழக்கமா ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களை கொடுமைப்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ கொடுமையை அனுபவிக்கிற ஒரு ஆம்பளை இப்பதான் முதல்ல பாக்குறேன். ஆம்பளைங்க கொடுமை பண்ணா பொம்பளைங்களே ஒரு கட்டத்துல பொங்கி எழுந்துடுறாங்க. நீங்க என்னடானா எல்லாத்தையும் போட்டு ஏன் இப்படி தாங்கிட்டு இருக்கீங்க? சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எனக்கு கேட்கும் போதே ஜீரணிக்க முடியல. நான் என்ன பண்ண முடியும் ரஞ்சினி? குடும்பம் வீணா போயிடுமேன்னு பொறுத்துக்கிறேன். என்ன பேசுறீங்க சோமு? அவங்க தான் உங்களை வேண்டாம் வேண்டான்னு டைவர்ஸ் கேட்டு நச்சரிக்கிறாங்கல்ல. கொடுத்து விட்டு தொலை வேண்டியதானே? என்ன ரஞ்சினி இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? முதல்ல இந்த சென்டிமெண்டல் பேத்தல் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. பிடிக்காத வாழ்க்கைய அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக வாழணும்? உங்களோட வாழதான் உங்களுக்கு பிடிக்கல சோமு. அதுக்கப்புறமும் வலுக்க டைமா வாழ சொல்லி எதுக்காக கட்டாயப்படுத்தணும்? உங்க 2 பேருக்குமே நரகத்துல இருக்க மாதிரி கஷ்டம் தானே. நீங்க ஒருத்தர் மட்டும் வீம்பா இருக்கிறதால உங்களுக்கு, மதிக்கு, உங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே கஷ்டம். என்னமோ தெரியல ரஞ்சினி. நீங்க பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. இங்க பாருங்க, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவேன், நம்புறீங்களா? நிச்சயமா. அப்புறம் எதுக்கு குழப்பம்? நீங்க எவ்வளவு சீக்கிரமா மதிய தூக்கி போடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான லைஃப் இருக்கு. இங்க பாருங்க சோமு, வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் கிடைக்கும். அது சந்தோஷமா வாழாம எதுக்கு இப்படி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் ரஞ்சினி ஏதோ கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கு.
கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே தெளிவாயிடும். என்னத்த ரெஸ்ட் எடுக்கிறது? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி, அப்ப இருங்க. மனசு லேசார மாதிரி ஏதாவது ஒரு புக் வாங்கி ஐயோ கொடுக்குறேன். பரவாயில்ல ரஞ்சினி. நீங்க எதுவும் பேச வேண்டாம், இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ரஞ்சினி, நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களை ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க சோமு. இல்லை பரவாயில்ல, வேண்டாம். பாத்தீங்களா, இதுதான் தப்பா இருக்கு. என்கிட்ட என்ன தயக்கம், கேளுங்க. இல்லை, எப்படி இருந்தாலும் மதி நகையை திருப்பி கேட்டு வந்துடுவா. திருப்பி கொடுக்கலன்னா பிரச்சனை பெருசாயிடும். அதான் உங்கள் மூலமாக ஏதாவது பேங்க்கில் பர்சனல் லோன் கிடைச்சிதுன்னா. சாரி ரஞ்சினி, உங்களை நான் ரொம்ப சிரமப்படுத்துறேன்னு எனக்கே தெரியுது. சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பணத்துக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட பணம் பேங்க்ல எஃப்டியா இருக்கு. அது மேல லோன் கேட்டா தருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் பேங்க்ல உடனடியா பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சினி. இத பாருங்க, இப்படி எல்லாம் தேங்க்ஸ் சொல்லி என்ன அந்நியப்படுத்தாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி ரஞ்சினி. சரி, நான் போய் புக் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பேங்க் போறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்னம்மா கொண்டு போன பொருள் அப்படியே கணக்கா திரும்பி வந்துருச்சு? நான் தான் சொன்னேனே, அந்த கூட்டத்துக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியாதுன்னு. எதுக்கு இப்படி வம்படியா போய் அவமானப்பட்டு திரும்பி வரணும்? டேய், இது எங்க அம்மாவோட அவமானம் இல்லடி, என்னோடது. அவங்க போகலன்னு சொன்னவங்கள நான் தானே வலுக்கட்டாயமா போக சொன்னேன். இல்ல துரை, அவங்க யாரும் என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லல. வேற என்ன? என் பேத்தி தான் என்ன இங்க ஏன் வந்தீங்க, யார் உங்களை வர சொன்னான்னு சத்தம் போட்டா. என்னம்மா சொல்றீங்க? அவளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவளை ஒண்ணும் சொல்லாதப்பா, அவளுக்கு என்ன நெருக்கடியோ. இல்ல வேற யாரும் என் பாட்டு எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு அதுக்கு நானே போய் சொல்றேன்னு நினைச்சாலும் என்னமோ. என் பேத்திய பத்தி எனக்கு தெரியாதா? எல்லாம் அவங்க படுத்துற பாடு. ஏமா, இதுக்கு மேலே நான் எப்படி இறங்கி போகணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதை சொல்லிட்டாங்கன்னா நான் அதுக்கும் தயாரா இருக்கமா? இதுக்கு மேல இறங்கி போகணுங்கிற அவசியம் உனக்கு இல்ல துரை. என் பிள்ளை அந்த நிலைமையில கொண்டு போய் நான் நிறுத்த மாட்டேன். இங்க பாருங்கம்மா, என் கௌரவத்தை பத்தி கவலைப்படுற இடம் இது இல்ல. எனக்கு என் பொண்ணோட லைஃப் தான் முக்கியம். உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம ஆண்டவ ஏப்பா இப்படி சோதிக்கிறான்? அதாம்மா எனக்கும் புரியல. இது பாருப்பா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை நீங்க எனக்கு சொல்றீங்க. ஆமா, நித்யா உங்களை சத்தம் போட்டப்ப யாருமே எதுவுமே கேட்கலையா? யாரு கேப்பா சொல்லு. ஏ சுந்தரி கூட அங்கதான் இருந்தா. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷமா தான் இருந்திருக்கும். அட, அவங்கள விட்டுருமா, நம்ம மாப்பிள்ளை எதுவும் கேட்கல. நான் ஏன் கேட்கறேன்னா, மத்தவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டுமா, மாப்பிள்ளையும் பொண்ணும் மனசு ஒத்து தானே இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நல்லதான் இருக்காங்க. அதுக்கேமா நீங்க தடுமாறுறீங்க? இவனுக்கு தெரிஞ்ச மனசு வருத்தப்படுவானே நினைச்சு எதையும் மறைச்சிடாதீங்க. ஏதாவது பிரச்சனைனா ஆரம்பத்திலேயே சரி கட்டணும், அதுக்கு தான் கேட்கிறேன். இல்லப்பா, ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஏதோ அப்பப்போ சின்னதா சண்டை போட்டுக்குவாங்க போல் இருக்கு. புதுசா கல்யாணம் ஆனவங்கள போக போக சரியாயிடும். வசந்தா,
எனக்கு படபடன்னு இருக்கு. போய் மாத்திரை எடுத்துட்டு வாயேன். எடுத்துட்டு வரேன். எப்படி நான் சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக பாரு, நான் சொன்னது நடந்தே தீரும். எது நடந்தாலும் சீக்கிரம் நடக்கட்டும். அதெல்லாம் நடக்கும். நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மாத்திரை கேட்டாங்களே, கொண்டு போய் கொடு. ம். என்னப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேண்ணே. சரி, வண்டி எடுத்து போலாம். அண்ணே, ம், நான் ஒன்று சொன்னேன்னா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுப்பா. இன்னைக்கு பாப்பா அம்மா மேலே ரொம்ப கோவப்பட்டுச்சுண்ணே. ஆமா, அம்மா கூட சொன்னாங்க. அது இல்லைண்ணே, பாப்பா வீட்டுக்காரரு எதுவுமே பேசலண்ணே. நம்ம பாப்பா மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறேண்ணே. நித்யா அம்மாவுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேண்ணே. நேற்று நாங்கள் நடராஜா பார்க்க சுந்தரி அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வீட்டில் யாரும் இல்லை. நம்ம நித்யா அம்மா வீட்டுக்காரரும் மதியம் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம அம்மா வீட்டுக்குள்ளே போனதும் பாபு உடனே வெளியே கிளம்பி போயிட்டாரு. வீடு வர வரைக்கும் அம்மா ரொம்ப மனசு சங்கடப்பட்டுக்கிட்டே வந்தாங்கண்ணே. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்னண்ணே, நம்ம நித்யாம்மா விஷயத்தில் போய் நான் பொய் சொல்லுவேண்ணா? ம், சரி, கொஞ்சம் நான் வந்துடுறேன். அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. இதெல்லாம் நடந்தது எங்கள் அம்மா சத்தியமாக உண்மைண்ணே. ஆனால் அம்மா முன்னாடி இதில் என்னைய சாட்சிக்கு கூப்பிட்றாதீங்கண்ணே. அம்மா என்னைய கொன்னே போட்டுருவாங்க. சரி, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இரு வரேன். என்னங்க கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, உடனே வந்துட்டீங்க? அம்மா, தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்கம்மா. நேற்று நீங்க நடராஜை பார்க்க போனப்போ அங்க யாரெல்லாம் இருந்தாம்மா? சொல்லுங்கம்மா. யாரும் இல்லப்பா, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே. என்கிட்ட மறைக்கிறதுனால உங்களுக்கு நல்லது ஒன்றும் நடக்காதுமா. உங்க பேத்தி வாழ்க்கை தான் வீணா போகும். என்னங்க என்ன சொல்றீங்க? அம்மா, நித்யா வீட்டுக்காரர் அங்க இருந்தாரா? அது வந்து ஆமாப்பா. அது ஏதோ சுந்தரிக்கு பணம் கொடுத்து உதவ, வேற தப்பா ஒண்ணு இல்லப்பா. தப்பா இல்லைன்னா நீங்க ஏமா இவ்வளவு தடுமாறணும்? என்னங்க சொல்றீங்க? ஆத்தாக்காரி எனக்கு எதிராக அடாவடி பண்ணா, இப்ப அவ மக என் மகளுக்கு தொல்லை கொடுக்கறாளா? இதோ பாரு வசந்தா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. நான் உங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன இந்த சுந்தரி மாதிரி கேனச்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுவுமே தப்பா இல்லைன்னா அப்புறம் ஏன் புத்திமதி சொல்லணும்? இங்க பாருங்கம்மா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இதுக்கு மேலே அவங்க என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைச்சாங்க. மதி நித்யா 2 பேரும் நம்ம பிள்ளைங்க தான்ப்பா. நாம பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிட்டா அது நம்ம பிள்ளைங்கள தானேப்பா பாதிக்கும். எதுவா இருந்தாலும் ஆறாமரை யோசிச்சு முடிவு பண்ணப்பா. இதுக்கு எப்படி முடிவெடுக்கிறது, என்ன பண்றதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். துரை, அண்ணா, என்னண்ணா இதெல்லாம் கீழே வச்சுட்டு இருக்கீங்க? கஸ்டமர் வந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, எடுத்து உள்ள வைங்க. எடுத்து வச்சிடறேன் சார். ஹாய் மச்சான். வாடா. கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நேத்து தானே பார்த்தேன், அப்புறம் என்ன திடீர்னு இந்த கேள்வி? ஒன்றும் இல்லை மச்சான், பசங்களாம் ஒன்று சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் பண்ண போறாங்க. அதான் ஸ்பான்சர் கேட்கலான்னு வந்தேன். முறைக்காத, நீ கோவப்படுவேன்னு தெரிஞ்சுதான் பசங்களை வெளியே நிற்க வச்சு நான் மட்டும் உள்ள வந்தேன்டா. பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப டல்லா போகுது மச்சான். இங்கே பாரு, நான் உங்க அப்பாவை நேரடியாக பார்த்து பணம் வாங்கிட்டு போயிடுவேன். நீ வருத்தப்படுன்னு தெரிஞ்சுதான் பேசாம இருக்கேன். டேய், நீ இங்கே இரு, தெரிஞ்ச கஸ்டமர் வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் அப்சரா. ஹாய். என்ன தெரியுதுல்ல? சூட்கேஸ் சஞ்சய். ஏங்க, சஞ்சய்னு சொன்ன பார்த்ததா, முன்னாடி எதுக்கு சூட் கேஸ்? பரவாயில்லையே, சிரிக்க கூட செய்றீங்க. எனக்கு சிரிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? இல்ல,
நீங்க ஃபோன்ல பேசும்போது கோவமா பேசுனீங்க அதான். யாரு என்னன்னு தெரியாதவங்க கிட்ட எப்படி சிரிச்சு பேச முடியும்? ஏய், இப்பதான் தெரிஞ்சவன் ஆயிட்டல. ஆமா, நீங்க பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏங்க இது என்னோட கடைங்க. என்னங்க நீங்க அப்படி பாக்குறீங்க? இது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஏங்க நீங்க பாக்குறத பார்த்தா இவன்லாம் கடைக்கு ஓனராங்கிற மாதிரி இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உண்மையிலே அப்படிதான் நினைச்சேன். எனிவே தேங்க்யூ சஞ்சய். எதுக்கு? அன்னைக்கு நீங்க போன்ல சொன்னீங்கல்ல என்னோட பேரோட மீனிங் ஆங்கர் வாட் டெம்பிள்ல இருக்கிற சிற்பம்னு. ஆக்சுவலி எனக்கே அது தெரியாது. நீங்க அன்னைக்கு போன்ல சொல்லி தான் எனக்கே தெரியும். என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, நீங்க பாருங்க. வித் லவ், சஞ்சய்.